முருகர் வேல் பெற்ற கதை 10 நிமிட யூடியூப் ஸ்டோரி ஸ்கிரிப்ட். தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது முருகப்பெருமான் எவ்வாறு சக்தி வாய்ந்த வேலை பெற்றார் என்ற அதிசயமான கதை. அசுரர்களின் கொடுமை. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலக மக்களை மிகவும் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் பயந்து போனார்கள். யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். முருகப்பெருமான் அவதாரம். அப்போது சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அந்த தீப்பொறிகளை அக்னி தேவன் சரவண பொய்கைக்கு கொண்டு சென்றார். அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்தார். அவ்வாறு ஆறுமுக முருகன் தோன்றினார். தேவர்களின் வேண்டுகோள் முருகப்பெருமான் வளர்ந்த பிறகு தேவர்கள் அனைவரும் அவரிடம் சூரபத்மனை அழித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். முருகன் சம்மதித்தார். ஆனால் சூரபத்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதனால் பார்வதி தேவி தனது தெய்வீக சக்தியால் ஒரு அதிசய ஆயுதத்தை உருவாக்கினார். அதுவே வேல். வேலை கொடுத்த பார்வதி தேவி முருகனிடம் கூறினார், இந்த வேல் உனக்கு வெற்றியை தரும். இது உண்மை, நீதி, தைரியத்தின் சின்னம். முருகப்பெருமான் பக்தியுடன் வேலை பெற்றார். அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் வேற்றிவேல் முருகன் என்று முழங்கினர். சூரபத்மன் போராட்டம். முருகப்பெருமான் தனது படையுடன் போருக்கு சென்றார். சூரபத்மன் பல மாயாஜாலங்களை செய்தான். ஆனால் முருகனின் வேலின் சக்திக்கு முன் எதுவும் நிற்கவில்லை. இறுதியில் முருகன் தனது வேலை வீசி சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். மயிலும் சேவலும். பின்னர் சூரபத்மன் மனம் மாற்றமடைந்தான். முருகன் அவனை மன்னித்தார். அவன் 2 வடிவங்களாக மாறினான். மயில் சேவல். மயிலை முருகன் தனது வாகனமாக ஏற்றார். சேவலை தனது கொடியில் வைத்தார். முடிவு. அதனால்தான் முருகனின் வேல் அறிவின் ஆயுதம் என்றும் தீமையை அழிக்கும் சக்தி என்றும் கூறப்படுகிறது. வேற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எண்டிங் லைன் ஃபார் யூடியூப். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.